இங்கு வெள்ளையர்கள் அடிக்கும் அருமை சகோதரி உயர்குரு மல்லியாட்டி அவர்களுக்கு அரசு மற்றும் கிராமத்து சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் மாநில வளர்த்து கௌரவப்படுத்துகிறது. மாலை நிமித்து பெருமைப்படுத்திய கிராமத்தாருக்கும் விழா கமிட்டியாருக்கும் இளைஞர்களுக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழு சார்பும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருவம் உருவமாகி அனதையை பிளவாய் ஒன்றாகி பிரம்மமான் என்ற ஜோதி பிளம்புது ஒரு மேடியாக கருணைக்குர் முகங்கள் யாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமணம் வந்த என்று சரியா இருக்குல்ல. ஈசனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்திரைந்து முறையின் படியை தொடங்குகின்றேன். கந்தாக்கடமா கதிர்வேலா குல தெய்வமான முருகப்பெருமானை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்குதடை என்று விக்கிரமில்லாமல் முருகக்கடவுள் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலை எடுத்துக் கொடுத்தவன் வினைகளை அகற்றி விடுவார் அப்படின்ற காரணத்தினால குறிஞ்சலத்தின் தலைவன் ஷேயூன் மாயூன் மருகன் சண்முகன் சடாச்சரன் அந்த சரவண பவனையை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். அவனை தொழுதா எல்லாமே விக்கிரமில்லாமல் வெற்றி என்பது நிச்சயம்.
நிச்சயம் அல்லவா. குல தெய்வமும் இஷ்ட தெய்வம் காலபல் தெய்வம் எல்லா தெய்வம் வள்ளிக்கு ஒரே தெய்வம். நம்மளுக்கெல்லாம் வேற வேற தெய்வங்கள் இருந்தாட்டும் வள்ளிக்கு வந்து ஒரே ஒரு தெய்வம் தான், தமிழ் கடவுள் அப்படின்றதுனால அந்த முருகனை வணங்கினால் நம்ம மும்மூர்த்திகளில் அருள் மட்டும் கிடைக்காமல் முப்பெரும் தேவியருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப ஒரு சாமியை கும்பிடுறதுனால நம்மளுக்கு 6 தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கின்றதுனால அவனை முதல்ல தொழுதுட்டு பிறகு எதற்காக வந்து அப்படி எடுத்து சொல்லிடுவோமா. சரவண பொய்கள் நீராடி உன்னை தந்தருள் எங்கே முருகனே. சரவண பொய்கள் நீராடி உள்ளங்களுக்கு நன்றி. அண்ட பகிரண்டம் அனைத்தையும் காத்திரைச்சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி அது இருந்தது மாதிரியே வைங்க. ஹலோ, அந்த அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை திறந்தொழுது பணிந்து நிற்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோட தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அருளை பெறணும் சொல்லி அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி அற்புதமான அந்த கலையரங்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பு. ஏன்னா நடிகர்களை தெய்வங்கள் வந்து கண்ணார பார்த்துட்டே இருக்கு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்காது. நிச்சயமாக எல்லாரும் எல்லா இடத்திற்கும் சென்று வர முடியாது. அப்படின்ற முறைக்கிணங்க மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையிலையும் ஆதிராசத்தின் அம்சமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அருளும் கிருபையும் கடாச்சமும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். அதோட நம்மளுக்கும் கிடைக்கணும். அப்படின்னா என்னப்பா செய்யணும்? சாமியை கும்பிட்டா தான் அனுக்கிரகம் கிடைக்கும். நம்ம பாட்டில சும்மா வந்து நின்னோம்னா சாமியுடைய அனுக்கிரகம் கிடைக்குமா? ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டவர்களுக்கே வந்து அனுக்கிரகம் கிடைக்கல. இருந்தாலும் மனம் கொண்டது மாளிகை, மனமது ஜென்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. சாமியை கும்பிடுறோம்னா போய் அலங்காரம் பண்ணியிருக்க அம்பாளையும் ஒரு தெய்வத்தையும் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு நாளிகை கண்ணை மூடி எதுக்கு சாமி கும்பிடணும்? அலங்காரமே நம்மள வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் தெய்வத்துக்கு அலங்காரம் பண்றாங்க. நம்ம கண்ணை மூடி எதற்காக?
சாமி கும்பிடுற அப்படின்னா உள்ளமுது பெருங்கோவில் ஊன் உடம்பு பெருமாலயம் மனசார தெய்வத்தை ஒரு நாளிகை நினைத்து விட்டு அலங்காரத்தை பார்க்கணுமா. அப்படி இருந்தா தான் முழுமையான தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அதனால ஆத்தாள வளைகிறம்மா, ஆத்தா தாயே மாறி மகமாயி கரமாரி குரத்தியம்மா காளியம்மா எல்லா தெய்வங்களும் கருவிழந்து பார்க்கணும். மாயி மகமாயி மடிமந்திர சேகரியே ஆயி உமையானவளே ஆதி சிவன் தேவியனே சமைத்தாய் சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லை விட்டு இன்னமாணி கடுகு வர வேணுமடி அத்தா அடி முத்து முத்து மாறி இந்த ஆமா. ஹலோ ஹலோ அப்படித்தான் இருக்கு அப்படிதான். விரசை மிப்பன் சிலம்பன் காரவ குறவர் குற்றவர் எயினர் பிள்ளர் காணக நடார் என்னும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாத காத்தவர்கள் முன்னோர்கள் வழிகளிலே நாணம் நடந்து என்னுடைய மாதாபிதா செலுத்த வராது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது ஆசானிட்ட வழிகளை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால கதையின் பிரகாரம் சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டில் இருந்து சின்ன கிராமமான சிற்றூர் அப்படின்ற இடத்திலிருந்து வள்ளியாகிய நான் இவ்விடத்திற்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்தேன் அப்படி நீங்க கேட்கலாமாப்பா? எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தால் என்னுடைய கடமை என்னன்னா நான் வந்து ஊருக்கு வந்து சொல்லணும் அப்படின்றதுனால இந்த இடத்திற்கு எதற்காக வந்தேன் அப்படின்னா தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க உலகத்தில் என்ன பொறுத்தலோட மந்திரி எதுவுமே கிடையாது. எந்த குழந்தையும் பூமியில் பிறந்தோமானால் தாயினுடைய சொல்லையும் தந்தையினுடைய சொல்வழி கேட்டு நடந்தோமானால் நிச்சயமாக எதிர்காலம் என்பது சிறப்பாக அமையும்.
ஏன்னா அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படின்னு இருக்காங்க. நம்ம தாய் நாட்டில இந்த தமிழ் மண்ணில ஒவ்வொரு அப்பா அம்மாவும் கோயில் குளங்களுக்கு வந்து நேர்த்தி கடன் வச்சு செல்றாங்கன்னா எதுக்காக? நம்ம நல்லா இருக்கணும்னா கிடையாது. தான் பெற்ற கஷ்டங்களும் வேதனைகளும் ஒரு நாளும் என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என் கஷ்டம் என்னோட போகட்டு, என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் என்பதும் தேடுதல் என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காரணத்தினால அப்பாவையும் அம்மாவையும் வந்து மதித்து சென்றமானால் வந்து அவங்க சொல்றதை வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கேட்கறது இல்லை, அவங்களுக்கு எப்ப புரியும் அப்படின்னா அவர்களும் பெற்றவர்களாகி அவளுக்கு பிறக்கிற குழந்தை வந்து சொல்வழி கேட்காம இருக்குல்ல, அப்ப உணர்வாங்க நம்ம அப்பா அம்மா அப்படிதான் படிச்சு சொன்னாங்க, நம்ம கேட்கவே இல்லையே, அப்ப நம்ம பிள்ளை தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லி இப்படி இருக்கிறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு என்ன பண்றது. என்னைக்குமே கெட்டவன் ஞானியானது மாதிரி கெடுவார் கேடு நினைப்பார் அப்படின்ற மாதிரி ஊழ்வினை காரணமாக ஒவ்வொரு மனிதனும் பிறவியோட பயனை நிச்சயமாக அனுபவித்தே ஆக வேண்டும். 4 பேரை பெற்றெடுக்கிற தாய் 4 பிள்ளைக்கும் ஒரே மாதிரிதான் பாசத்தை கொடுப்பாள், தாய்ப்பாலை ஊட்டுவாள். ஆனா 4 பிள்ளை 4 விதமா இருக்கு. ஒரு பிள்ளை வந்து படிப்பில் சிறந்தவனாக இருப்பார், ஒரு பிள்ளை விளையாட்டில் சிறந்தவனாக இருப்பான், ஒரு பிள்ளை படிப்பு விளையாட்டு ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருப்பான். இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது. திறமை இல்லாத பிள்ளை உலகத்தில் ஒருவருமே கிடையாது. அந்த மாதிரி 7 பேர் அண்ணன்மார் இருந்து எனக்கிட்ட எதுக்காக பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாரு அப்படின்னா அவங்கவுங்க என்னென்ன வேலை பார்க்கணுமோ அவங்க அந்த வேலையை பார்க்கணும். 7 பேரும் சரியில்லாம தானே ஒன்னே வேலை. அப்படி கிடையாதுண்ணா. நேர்த்தி கடன் கடன்பட்டான் இங்குள்ள கலைஞனான் இலங்கை வேந்தன்னு ஆண்கள் எல்லாம் உழுதுண்டு பயிரிடுவது அவங்களுக்கு வேலை. என் வேலை என்னன்னா இறைவனிடத்தில் வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடன் நிவர்த்தியானதுனால உனக்காக செந்தனை விதைத்து அறுவடைக்கு வரக்கூடிய நேரத்துல என் மகள் பருவ வயசு வந்த பின்னாடி காவலுக்கு அனுப்புறேன்னு சொல்லி இந்த நம்பி தலைவன் முருகப்பெருமான்ட்ட வேண்டிக்கிட்டாரா. அந்த மாதிரி நானும் கண்டெடுத்தேன். பெற்றாத்தான் பிள்ளையா, கண்டெடுத்தாலும் பிள்ளை தானே. பேடியாக வளர்த்து நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்து நான் இந்த இடத்துக்கு காவல் பணியை செய்வதற்காக முருகனுக்காக 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து அணிதினமும் முருகனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். கடவுளை நினைச்சா நம்மளுக்கு, ஏன்னா கடவுளை வந்து நினைத்து கொண்டே இருந்தோம்னா கடவுள் எப்பொழுதும் நல்லவர்களை சோதிப்பாரா, கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில் சோதனை இருக்கலாம், சோதனையே வாழ்க்கையாக இருந்தா என்ன பண்றது, வேதனையா தான் இருக்கு. இருந்துட்டாலும் வேதனையும் பொறுத்து கொண்டு வாழ்வோம். அடினால வேதனையிலும் சாதனை ஆக்குறதானே மனிதனுடைய வேலை. இந்த இடத்துல எப்படி எல்லாம் காவல் பணி செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் தெரியுமானே. எப்படி நான் காவல் செய்யணும், எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு அப்படிதான் சிந்தனை கரவரத்துல பண்றீங்க.
ரசிகர்களுக்கு என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படி எல்லாம் வந்து நம்ம சந்தோஷமா காவலுக்கு போனோம்னா சேர்மானம் சிறப்பா இருக்கணும். ஒரு பாட்டை வந்து நம்ம பாடுறோம்னா முதல்ல நம்ம ரசிச்சு பாடணும். ரசிச்சு பாடினா தான் பிறர் ரசிக்கிறது மாதிரி கொடுக்க முடியும். பாடும்போது என்னத்தான் பாடணும், இந்த வசனம் பேசணும் நம்மளே இருந்தா சாம்பார்னு இருக்கு, குழம்பு வைக்கிறோம், அதுல கரெக்டா வச்சாதான் சாம்பார் சரியா இருந்தா அப்படி என்னத்தை தான் போட்டு இருந்தாலும் மனசு வச்சு அப்படி சாம்பார் வைக்கணும். எல்லாரும் தான் சாம்பார் வைப்பான், மனசு வந்து முழு மனதோட இப்படிதான் வைக்கணும், ரசிச்சு வைக்கணும் குழம்பு, அப்பதான் நல்லா வரும். இல்லைன்னா எல்லாரும் போடுற பருப்பு, எல்லாரும் போடுற காய்கறி, எல்லாரும் போடுற மசாலா தான் போடுவான். இருந்தாலும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஒவ்வொரு சாம்பார். என் வீட்லயும் அப்ப கீழே தான் ஊத்தணும். வெளியில சொல்லக்கூடாது விஷயத்தை எல்லாம். நலபாகம் அப்படின்னு ஆண்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு கிடையாது. யூடியூப்ல கேட்டா தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா எவ்வளவுதான் வீட்டுல இல்லத்தரசிகள் பாசத்தோட சாப்பாடு வந்து செஞ்சாலும் நலபாகம் அப்படின்றது ஆண்களுக்கு தானா சிறப்பு. எத்தனை நாங்க வந்து ஒரு 50 பேர் 100 பேருக்கு சமைப்போம். 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு வந்து சமைக்கக்கூடிய ஒரு திறமை வந்து ஆண்கள்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் நலபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறப்பாக இந்த இடத்துல தோழிகளோட போய் காவல் பார்க்கணும். ஏன்னா உளுந்து வாழ்வார் மற்ற வெள்ளம் தொடுதுண்டு அவர் பெண் செல்வார் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம எல்லாம் விவசாய விட்டு பிள்ளைகள், விவசாயம் தொடங்கிருச்சு, மழைக்காலம் ஆரம்பிச்சு. ஆனா மழையத்தான் காண என்னன்னு தெரியல. ஐப்பசி மாசம் அடமழை காலம்னு அன்னைக்கு உள்ள காலங்கள்ல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஐப்பசி மாசம் அடமழையே பெய்யலையே. தீபாவளிக்கு 2 நாள் கம்மிச்சு, அவ்வளவுதான். மழையே காணோம், என்ன பண்ணதோ தெரியல. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு இருக்காங்க. மழை பேரு மகப்பேரு மகாதேவனுக்கு கூட தெரியாதான். அப்படினால வானிலை அறிக்கை சொல்லுவாங்க இந்த நேரத்துல மழை பெய்யும்னு. அன்னைக்கு பெய்யவே பெய்யாது. நாளைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் அதிகமா சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. நானே வந்து செய்தியில பார்த்துட்டே இருப்பேன், இன்னைக்கு பேஞ்சிடாதா நாளைக்கு பேஞ்சிடாதா அப்படின்னு. பேய்கிறதே இல்லை தெரியல. வாங்கின உரமெல்லாம் வீட்டுல அடுக்கி இருக்கணும், என்னென்ன பண்றது. அப்படி எல்லாம் இருந்துட்டால் மழை பெய்யும், எல்லா மக்களும் சந்தோஷப்படுத்தும். அப்படின்னா எப்படி எல்லாம் விவசாயம் முறையாக இன்றைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிடுறோமே. கல்யாண மழையோசை உண்டு காத்தேனில் முன்னாடி சேடு, பின்னாடி நான் வாரேன், கண்ணாளன் காதோடு சொல்லே, மாமன் என் மாமன் வீட்டுல எப்ப பார்த்தாலும் அப்படியே இருப்பாங்க.
நன்றி நன்றி. கை தட்டுவோமா வேணாமான்னு தட்டுறீங்களா? மனசோட அதையும் தட்டுங்க. தட்டணும்னா தட்டுங்க, இல்லாட்டி பேசாம இருக்கணும்னா இருந்துருங்க. அந்த மாதிரி அன்னைக்கு உள்ள காலங்களில் இப்படி எல்லாம் விவசாயம் நடந்தது. தாய்மாரெல்லாம் இப்படி சாப்பாடு கொண்டுட்டு போனா நீங்களும் முறையான விவசாயம் நடத்துனீங்க. எம்ஜிஆர் விழுவாரு, கஞ்சி கொண்டுட்டு வருவாங்க, இந்த சாப்பாடு கூடையில கொண்டுட்டு வருவாங்க. அந்த பசுமையான காட்சி, உரிமை குரல் படம். எத்தனை வருஷமானாலும் இந்த பாட்டெல்லாம் மறக்க முடியுமா? இனிமே வர்ற சந்ததிகள் இப்படியெல்லாம் விவசாயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தினாலும் தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. முறையான விவசாயம் அன்றைக்கு நடந்தது. இது பாடல் காட்சியை பார்த்தோம்னா இது மலரும் பசுமையான ஒரு நினைவுகள். அப்போ உள்ள காலங்களில் இப்படியெல்லாம் நம்ம விவசாயம் நடத்தணும்னு தாய்மாரெல்லாம் நினச்சிக்கிடுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம், தாய்மார்களுக்காகத்தான் அந்த பாட்டு, வேற யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி நம்ம மட்டும் காவலுக்கு போனால் நல்லா இருக்குமா? வந்தவளையும் நான் மறந்துட்டேன் பாருங்களேன். தங்கராணி ஒருத்தி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காள். அவ வந்தாதான் இந்த இடமே சிறப்பு. நாங்கெல்லாம் என்ன பொம்பளை பிள்ளையா, அந்த பிள்ளை நின்னா எங்களையெல்லாம் நீங்க பார்க்கவே மாட்டீங்க, தங்கச்சியே மறந்துடுவீங்க. அவ்வளவு அழகி, பேரழகி தங்கராணின்னு அப்படி இருப்பா. சொல்லிச்சிருவா. அவளும் சேர்ந்து அப்படியே சேர்ந்து நந்தவனத்துக்கு போய் சந்தோஷமா காவல் காக்க போறா. சந்தோஷம் என்பது நிலையானதா? ஒரு நாளும் நிலையாது. என்ன மருமையை வந்தா எப்ப பார்த்தாலும் ஏப்பா சின்ன பிள்ளைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன சின்ன பிள்ளைன்னு எங்களுக்கு தெரியல, பேசுறீங்க அதான் சொல்றீங்க இல்லையே. அப்படியா? சின்ன பொண்ணை சொல்லணுமா? தூதுவளையில சொல்லலாமா? சின்ன பொண்ணைய சொல்லிடவா? சின்ன பொண்ணு கேட்கிறேன். அவன் சின்ன பொண்ணுதே வேணுங்கிறேன். சொல்றேன், சின்ன பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லைல்ல. தூதுவளையில சொல்லிடுவேன் கேப்பா. இன்னொரு நாளைக்கு தூதுவளையடைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போனி கணக்கா இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா நேரம் போறது தெரியாது.
தோழிகள் வரட்டு நந்தவனத்துக்கு சிறப்பா காவல் போயிட்டு வந்து நந்தவனத்துல சந்திக்கவா போயிட்டு வரேன்